அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு மயிலாவரம் தோட்டத்திலே கூடினோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக விவாதம் செய்தோம். எங்களுடைய முடிவை கூட்டணி கட்சி தலைவருடன் பேசி எங்களுடைய முடிவை உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். முடிச்சிட்டேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவது என முடிவு செய்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னும் அது குறித்து வெளிப்படையான தகவல் எதுவும் வரவில்லை. இருப்பினும் கூட்டணி கட்சியான பாஜக மற்றும் டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் போன்ற அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்தித்து ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்தித்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறலாம். அதனால் அவசரப்பட வேண்டாம். அனைத்து கட்சிகளையும் அழைத்து கூடி பேசி முடிவெடுத்து ஒரு நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம் என பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் பென்னாகரம் ஃபார்முலா அதை போன்று பென்னாகரம் ஃபார்முலா 2.0 என திட்டமிட்டு அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும் விக்கிரவாண்டி தொகுதியில் களமாட வேண்டும் என பேசப்பட்டதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தலைவர் அவர்கள் வெளியிட்டால் மட்டுமே உண்மைத்தன்மை வெளிவரும். ஆனால் நிச்சயமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கிறது. ஏற்கனவே 2016 45,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். ₹1 பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதி.